எந்த விதத்தில் அவங்க திருப்திப்படுத்தினாங்களோ தெரியாது. ஆனால் இந்திய தேசத்தை நம்ம தமிழ்நாடு மூலமாக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்காங்க. அதை இங்கே வந்துட்டு அனைவருமே மிக சிறப்பாக நம்ம செய்வோம்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் சிறப்பாக வேலை செய்வேன் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நான் வந்திருக்கேனாங்கிறது எனக்கு தெரியாது. பட் தலைவருடைய உத்தரவுக்காக நான் இருக்கேன். என்னுடைய வேலைகளையும் நான் சிறப்பாக செஞ்சு இந்த காமான்களுக்கு என்னெல்லாம் நம்மளுக்கு கற்றுக்காங்களோ அதை இன்னும் அதிகமாக நம்மளுக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயங்களும் தெரியும். ஒரு தருணம் எனக்கு நீங்க எல்லாருமே உங்களுக்காக ஒரு தடவை கை தட்டு. இது தொடர்ந்து இன்னொன்று இப்போ நான் சொன்ன மாதிரி தலைவர் சொன்ன உடனே வந்துடுறீங்க. எங்கிருந்து இல்லாமல் வரீங்க. அதுவும் நைட்டு 10 மணிக்கு ட்ரெயினை பிடிச்சி பஸ்ஸு பிடிச்சி காலையில் வந்து இங்கே ஆல் ஓவர் இந்தியா என்னுடைய டீம் சொல்கிறாங்க. நிறைய இன்டர்நேஷ்னல் அசோசியேஷன்ஸில் ஐ எம் ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ். ஒரு வாய்ப்பு நம்ம செயல்படுறது, அந்த செயல்பாடுகளை நம்ம எப்படி கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க போகிறோம், இதுதான் ஒரு கொஸ்டின். இதை நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். சார் சொல்லியிருந்தாரு, சார் நம்ம ஆரம்பிக்கக்கூடியது முதல்ல டெல்லியில் ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வார் இஷ்யூ வந்ததுனால நம்மளால் அங்கே ஆர்கனைஸ் சொல்லாமல் அந்த சமநிலையோடு நீங்கள் வந்திருப்பதை பார்த்து உண்மையிலேயே மிகப்பெரிய உங்களுடைய செயல்பாடுகள் ஒரு பொழுதும் தனக்காக இல்லாமல் பிறருக்காக வாழ வேண்டும். பிறர் வளரும் பொழுது நாம் வழிகளுக்கு மருந்திட முடியும். நீங்கள் அனைவரும் தலைவர்களாக உருவானதற்கான காரணம், நீங்கள் வழிகளை நிச்சயமாக அனுபவித்திருக்கிறீர்கள். அந்த வழிகளை போர் நடந்து கொண்டிருக்கிற சூழலில் நம்மால் எதுவும் செய்ய முடியாத ஒரு சூழல் இருப்பதால் உங்களுக்கு நீங்கள் அடுத்த நிலைக்கு செல்வதற்கு என்னெல்லாம் நாம் செய்ய போகிறோம், எதையெல்லாம் முன்னெடுக்க போகிறோம் என்பதை சொல்லுவதற்காகவும், போர் எப்பொழுது முடியும் என்று நமக்கு தெரியாததால் நாம் அதற்காக நம்மளுடைய வேலைகளை தள்ளி போடக்கூடாது என்பதற்காகவும் இன்டர்நேஷனல் பிரசிடென்டிடம் தொடர்ந்து வலியுறுத்தி கட்டாயம் ஸ்டேட் லெவல் லீடர்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த தலைவர்கள் அனைவரும் முழுமையாக தெரிந்தவர்கள், அறிந்தவர்கள். ஆனால் தமிழகத்தில் மட்டுமே நாம் முழுமையாக கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறோம். அந்த கட்டமைப்பை மேலும் முழுமைப்படுத்தி இது ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். அனைத்து மாநிலங்களுக்கும் நீங்களே எப்பயுமே பயன்படுத்த நாம தயங்கக்கூடாது. நம்மை சார்ந்தவர்களையும் நம்மை சுற்றி இருப்பவர்களையும் வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவதற்காக நமது திட்டங்கள் வகுக்கப்பட்டு செயல்படுத்தப்பட உள்ளன. அதனை தலைவரும் நம்மளோட ஸ்டேட் செக்ரட்டரி தலைவர்கள் எல்லோரும் நம்மளை செயல்படுத்த